most requested video home tour தான் பார்க்க போறோம். ஆக்ஷன் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. செம்ம ஆக்டிங். படம் சூப்பரா இருக்கு. சிறப்பா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. அப்படி சொல்லணும். ஃபைட்ஸ், சாங்ஸ், டான்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா வந்திருக்கு. அதாவது அந்த இசைஸ்ல ஏதோ தமிழ் ஒளிமா இருக்குது பாருங்க. ஒரு இணைப்பு சொல்லு போல அந்த கன்ஜெக்ஷன் வேணுமாங்களா, அப்படி இணைப்பு சொல்லு போல அப்படி பேசுறது. உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாங்களா சேனல்ல, அவங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. அவங்கள பார்த்து தானே நாங்க வளர்றோம். யூடியூப்ல, டிவி சேனல்ல, விளம்பரத்துல எல்லாமே இங்கிலீஷ்ல தானே பேசுறாங்க. அதை பார்த்து நாங்க அதை பார்த்து தானே வளர்றோம். அப்புறம் எங்க கிட்ட வந்து நோட்டுனா பேட்டி எடுப்பாங்கல்ல டிவி சேனல்ல, அங்க போய் சொல்ல வேண்டியதானே நீ தமிழ் பேசிட்டு இருக்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. மோடி ஐயா உலகம் ஃபுல்லா போய் சொல்றாரு சரிதான். ஆனா ஏன் ஹிந்தி படிக்க சொல்றாரு தெரியுதா? மோடி ஐயாங்கிறீங்க. மோடி ஐயா உலகம் ஃபுல்லா தமிழ் தான் ஆனதும் அப்படிங்கிறாரு. உலகமே தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு காபி இங்கிலீஷ், கேரட் இங்கிலீஷ், பீட்ரூட் இங்கிலீஷ், எதுவுமே எல்லாமே இங்கிலீஷ். உங்களுக்கு அம்மானா என்ன தெரியாது, மாணவினா என்ன தெரியாது, நாம் தமிழர் கட்சியில நாம்னா என்ன தெரியாது. பிறகு மோடி ஐயாவை பத்தி பேசுறீங்க. மோடி ஐயா சமஸ்கிருதமும் பழமையான மொழியும் தான் சொன்னாரு. அதை பத்தி பேசல. ஹிந்தி படிக்க சொல்றாரு மோடி ஐயா. ஏன் ஹிந்தி படிச்சாதான் இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியும். அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாண்புமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி, இதெல்லாம் அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். ஹிந்தி தெரிஞ்சாதான் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அரசியல் இதுக்கு எதுக்காக உனக்கு பதில் சொல்லிட்டு நீ தூக்கில போட்டுருங்க. சாதாரண பிள்ளைங்கிட்ட போய், படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளைங்க பேசுறத இங்கிலீஷ் பேசுது, தங்கிலீஷ் பேசுதுன்னா டிவி சேனல்ல போய் சொல்ல முடியுமா உங்களால? உங்களை கேள்வி கேட்கிற டிவி சேனல்ல போய் சொல்ல முடியுமா? படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களை பேசுறத பார்த்து நீங்க பேசி கிண்டல் அடிச்சுட்டு இருக்கீங்க. எதை செஞ்சாலும் இந்த மாதிரி ஏழைகள் தான் செய்யணுமா? படிச்சுட்டு இருக்க பிள்ளைகள் தான் செய்யணுமா? தமிழை வளர்த்தா மளிகை கடைக்காரன் தான் வளர்க்கணும். மளிகை கடைக்காரன் தான் போய் உங்க தமிழை நோட்டுவிய. தமிழன் காசு வேணும், தமிழ் வேண்டாமாடான்னு. பிறகு இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அங்க அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி வச்சுல. அபுபக்கர் என்ன தமிழ் பேரா? 20 விழுக்காட்டு ஆங்கிலத்துக்கு பிச்சை போடல. ஆங்கிலமே தமிழ் தானே, இங்கிலீஷே தமிழ் தான். உனக்கு தான் அம்மா தான் என்னன்னு தெரியாத, மாணவினா என்னன்னு தெரியாத. கில்லு கொல்லாயிட்டான், கொல்லு கில்லாயிட்டான், கஞ்சி பாஞ்சாயிட்டான். அம்மா என்ன முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த 3 தான் முத்தமிழ். இந்த 3 படிச்சுட்டீங்கன்னா போதும், உலகமே தமிழ் தான். 20 விழுக்காடு பிச்சை போட்டுருக்காங்க. அந்த டிவி சேனல்காரர் எப்படி பேசுறாரு, அந்த தொகுப்பாளர் எப்படி பேசுறாரு, பிள்ளைங்க பேசும். உங்களுக்கு அம்மா என்னன்னு தெரியாத, கல்வினா என்னன்னு தெரியாது. ஒரு பிள்ளைங்க பேசுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, மாணவர்கள் பேசுறத பேசிட்டு இருக்கீங்க. அந்த டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேசுறத உங்களால சொல்ல முடியுமா? சரி அதை விடு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சவனுக்கு தான் அரசு பணி வழங்கப்படும் சொல்ல முடியுமா? ஏன் கட்சியில பதவி வேணும்னா தமிழ்ல பேர் வச்சிருந்தா நான் பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பிள்ளைங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க, பிள்ளைங்களை பத்தி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. அவன் மொழி எப்படியா எனக்கு அறிவாகும்னா, ஓ மொழியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அம்மான்னா என்னன்னு தெரியுமா? கல்வினா என்னன்னு தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அவன் மொழி எப்படி அறிவாகும்னா உங்களுக்கு உங்க மொழியே தெரியாது. அரசியல்னா என்னன்னு சொல்ல தெரியாது. ஒண்ணு வேண்டாம். நாம் தமிழர் கட்சியில நாம்னா என்னன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பிள்ளைங்களை போய் பேசிட்டு இருக்க. பிள்ளைங்களை பிரதமர் மோடியே சொல்றாரு, அவருக்கு தமிழ் தெரியும் சொல்றாரு. அவரு தமிழ்ல தானே பேர் வச்சிருக்காரு, அதனால சொல்லுவாரு. அதனாலதான் ஹிந்தி படிக்க சொல்றாரு. நீங்க ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி நாயா படிக்கணும்னு கேட்கிய, ஹிந்தி நாயா படிக்கணும்னு சொல்றீங்களா? அப்ப எதுக்கு பதில் சொல்லுங்க. பிரதமர் மோடி ஐயா பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதான் ஹிந்தி படிக்க சொல்றாருல. பிரதமர் மோடி ஐயா உலகமே தமிழ் தான் சொல்றாரு. தமிழை தவிர எந்த மொழியுமே கிடையாது. தமிழ் தான் முத்தமிழ். ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், இந்த 3 தான் மொழி உலகத்திலேயே. உங்களுக்கு தான் அம்மானா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது. அப்புறம் உங்ககிட்ட பேசி என்னச்சு? உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், தமிழம் இருக்கக்கூடாது, தமிழ் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு இருக்கக்கூடாது. நாம ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அரசாங்க முத்திரையை எடுத்துட்டு திருவள்ளுவர் முத்திரையை வச்சிடணும். முருகனை கோபுரத்துல இருந்து பிடுங்கி குடிசையில கொண்டு வச்சிடணும். முத்திரையை எடுத்து திருவள்ளுவர்ல கொண்டு வச்சிடணும். இது முதப்படி. அதுக்கப்புறம் அபுபக்கர் பாத்துக்குவோம். அப்படிதானே? இதான் அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுக்கணும். அப்போ ஹிந்து வேணும். அரசியல் பண்றதுக்கு தமிழை. அப்படிதானே? அபுபக்கருக்கு ஒரு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தீங்களா? அவ யாரு? தமிழச்சியா ஹிந்துவா? அப்ப மட்டும் எங்க இருந்து ஹிந்து வருது உங்களுக்கு? ஹிந்து யாரு தமிழர் அப்படின்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில சிவனை வணங்கி சிவன் நாமத்தை பூசுற அதே நெத்தியில தாய் கால கழுவி எவன் ஒருத்தன் போட்டு வைக்கணும், அவனே தமிழன், அவனே தமிழன். தான் அப்பா அம்மாவுக்கு மேல எந்த சக்தியும் இல்லைன்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனே தமிழன். நாம பிறந்தது வாழ்றதுக்கு தான், இந்த பூமியில பிறந்தது வாழ்றதுக்கு தான். சொர்க்கமும் நரகமும் பூமியில தான் இருக்கு, நாம சொர்க்கத்துல வாழ்றோம் அப்படிங்கிற எண்ணத்துல எவன் இருக்கானோ அவன் தமிழன். பெண் தான் கடவுள்னா அதை ஏத்துக்கிட்டு யாரெல்லாம் வணங்குறானோ அவன் தமிழன். தான் வாழ பிறரை பறி கொடுக்காத எவன் ஒருவனோ அவன் தமிழன். ஒருவருக்கு உண்மையாக இருக்க இன்னொருவருக்கு செய்யும் துரோகத்தை அன்பென்று சொல்லாதே அப்படின்னு தமிழ் சொல்லியிருக்கு. இந்த அடிப்படையில இருக்கிறவன் தான் தமிழன். நீ அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்துட்டு தமிழ்ங்கிற உன் அடையாளம் என்ன? குஜராத்தியா இருந்துட்டு போ, கன்னடமா கன்னடா இருந்துட்டு போ, ஏங்க வந்து இனம் மாறுறான்னு கேட்கீங்க. பிறகு எதுக்குடா தமிழ் கத்துறீங்க? இந்தியாவில இருக்க 142 கோடி தமிழ் பேசினா சந்தோஷம் தானே? இப்ப தெரியுதா?
ஏன் தமிழ் தேசியத்தை எடுக்க வேண்டியதுன்னு? அது தமிழ் தேசியம் தமிழுக்கு எதிரானது. அவன் ஏன் தமிழனா இனம் மாறான்னு கேட்கான். அப்போ அபுபக்கருக்கு ஹிந்துவை மாத்தி விடுத்தியாது, அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி விடுத்தியாது, தமிழ் பேரை போடிக்கிட்டு ஜோசப் ஜெபஸ்டின் வச்சிருக்காது. அது நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் தாய்மொழி தமிழ், எனக்கு தமிழ். நான் மதம் மாறிட்டேன், நீங்க சொல்லக்கூடிய தாய்மொழி தமிழ் என் செருப்புக்கு சமம், என் செருப்புக்கு சமம். நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் பெண் எனக்கு கடவுள். நான் மதம் மாறிட்டேன், பெண் ஆடை கட்டின நிர்வாணி. எது வேணுமோ நீங்க தான் முடிவு பண்ணணும். குஜராத் யாரு, கன்னடனாரு, அதுல எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. நீங்க யாரு, இல்ல நீங்க யாருன்னு கேட்க. இதத்தானே அமெரிக்கா கிளி தமிழ் பேசுன்னு கொண்டு வந்தது யாரு? அமெரிக்கா கிளி தமிழ் பேசுது அப்படின்னு தூக்கிட்டு வந்தது யாரு? நாம தானே. கன்னட சிங்கம் தமிழ் பேசுதுன்னு நான் ஆதரிச்சுட்டு வரேன். அமெரிக்கா கிளி தமிழ் பேசுதுன்னு எப்படி நீங்க தூக்கிட்டு வந்து இப்போ உங்களுக்கு உரிமை இருக்கோ அது போல கன்னட சிங்கம் தமிழ் பேசுதுன்னு நான் ஆதரிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிளி தமிழ் பேசினா தெலுங்கு பேசினா உங்களுக்கு என்ன? அப்போ கிளிக்கு ஒரு நிலைப்பாடு, மனிதனுக்கு ஒரு நிலைப்பாடா? ஏன் அமெரிக்கா கிளி தமிழ் பேசுன்னு எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? அது கட்டில படுக்காதுன்னா நீங்க தமிழ்ல பேர் வச்சாதான் அரசு பணி வழங்கப்படும்னு சொல்லி பாருங்க. அதுல ஒரு கன்னடக்காரன், ஒரு குஜராத்திக்காரன், ஒரு பீகார்காரன், ஒரு மலையாளத்துக்காரன், ஒரு தெலுங்குக்காரன், யாரா இருந்தாலும் இந்தியாவில இருக்கிற பிற மாநிலத்துல யாராவது ஒருத்தன் எதிர்த்துட்டான்னா நான் அந்த இடத்துல தூக்குல தொங்கிடுறேன், அந்த இடத்துல இன்னும் தூக்குல போடுறேங்க. யாரும் இருக்க மாட்டான். கன்னடக்காரரு ரஜினி சார் வந்து இங்க வந்து 50 வருஷம் 60 வருஷம் ஆகுது. என்னவா இருக்காரு இன்னைக்கு? அவர் பிள்ளைய யாருக்கு கட்டி கொடுத்தாரு? அவர் பேர பிள்ளை என்ன வளருது? தமிழன் தமிழன் தமிழனா இந்தியனா வளர்ந்துட்டு இருக்கு. அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்து இல்ல, அது என்னவா வளரும்? என்ன அந்த பிள்ளை என்னவா வளரும்? அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு ஆயிஷாவுக்கு ஒரு செந்தில கட்டி கொடுத்துட முடியுமா? அப்படி கட்டி கொடுத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பஸ் ஓடுமா? ரோட்ல ஒரு பஸ் ஓடுமான்னு கேட்க. ஒரு கன்னடக்காரன் இங்க வந்து தமிழனா வாழ்றான். இது ஒரு நாடு தானே. அப்படிதான் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ முடியும். நான் கோயம்புத்தூர்ல இருந்தாங்கன்னா நான் 10 வருஷம் கழிச்சு நான் கோயம்புத்தூர்காரனாவே மாறிடுவேன். அப்புறம் வந்தேன்னா இனம் மாறுறான்னா இனம் மாறலாம், மதம் தான் மாறக்கூடாது. ஏன்னா இனத்துக்கு அந்த ஊர் சார்ந்த விஷயம் தான் இருக்குமே தவிர பூர்வீக மொழி சார்ந்து இருக்காது. ஆனா மதம் அப்படி கிடையாது. இங்க இருக்கிற அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை நீங்க கட்டி கொடுத்தீங்கன்னா அது நேரம் அரேபியாவுக்கு தொடர்பாகும், நம்ம எல்லையை கடந்து போயிடும். ஜோசப் ஜெபஸ்டின்ட்டு கட்டி கொடுத்துட்டீங்கன்னா இஸ்ரேல் சார்ந்து போயிடும். இங்க உள்ள அறிவு, இங்க உள்ள கலாச்சாரம், பாரம்பரியம் எதுவுமே இருக்காது. அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்தாச்சுன்னா இங்க வெள்ளம் காட்சி பிரயோஜனம் கிடையாது. அருகம்புல் காசாகாது, அர்ச்சனை தட்டு விவசாயம் ஆகாது, விவசாயம் அர்ச்சனை தட்டு ஆகாது, பாடு அபிஷேகமா மாறாது. பிச்சை தான் எடுக்கணும். பாகிஸ்தான் பிச்சை எடுக்கணும்ல, அது மாதிரி பிச்சை தான் எடுக்கணும். மதம் மாற்றதுதான் குற்றம் தெரியுதுல. பிறகு அபுபக்கருக்கு ஹிந்து பெண்ணை கட்டி கொடுத்த நாங்க வந்தா சர்ச்சை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில எதுக்கு சொன்னீங்க? அதான் தெரியுதுல. குஜராத்தியா இருக்கணுமா? யார் சொன்னா? குஜராத்தில போய் இருந்தாதான் குஜராத்தியா இருக்கணும். குஜராத்தி தமிழ்நாட்டுல இருந்தா தமிழனா தான் இருப்பான். கன்னடக்காரன் தமிழ்நாட்டுல இருந்தா தமிழனா தான் இருப்பான். குஜராத்தியா இருக்கணுமா? இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. முத்தமிழ்ங்கிறது, மூன்று தமிழ்ங்கிறது, பதந்தமிழ்ங்கிறது, பைந்தமிழ்ங்கிறது, தீன் தமிழ்ங்கிறது எல்லாம் முத்தமிழ் மட்டும்தான். இயல் இசை நாடகம் கிடையாது. முத்தமிழ்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ். தமிழுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஹிந்திங்கிறது முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். அதாவது பதம், பகுபதம், பகாபதம். பகுப்பதமும் பகாபதமும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா பதமாயிரும். பதத்தை பிரிச்சுக்கினா பகுப்பதமும் பகாபதமும்னு 2 பிரியும். அவ்வளவுதான். இந்த 2ஐயும் ஒண்ணு சேர்த்தா பதம், பதத்தை பிரிச்சா பகுப்பதம் பகாபதம், இந்த 2 வந்துடும். எதெல்லாம் நீங்க சமஸ்கிருதம் சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா தமிழ் இருக்கும். எதெல்லாம் நீங்க தமிழ்னு சொல்றீங்களோ அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, திராவிடம் சமஸ்கிருதம் தானே, அதை பிரிச்சுட்டு உள்ள போனீங்கன்னா திரு கூட்டல் அவர் கூட்டல் இடம் அப்படின்னு வந்துடும். இப்ப 3 தமிழ் தானே. அதே மாதிரி அவசரம் அப்படிங்கிறது, அவசரம் அர்ச்சனை அப்படிங்கிறதுலாம் வடமொழிங்காங்களா, அதெல்லாம் அது அவசரம் அப்படின்னா அவர் கூட்டல் சார் கூட்டல் அறம் அவசரம் அப்படி வரும். அதே மாதிரி அம்மா அப்படின்னு தமிழ் தானே, அதை பிரிச்சிங்கன்னா உள்ள ஹிந்தி வந்துடும். அதே மாதிரி சக்காலத்தி தமிழ் தானே, சக்காலத்தி அதை பிரிச்சிங்கன்னா சக் கூட்டல் காலம் கூட்டல் ஆத்தி சக்காலத்தி அப்படி பிரிஞ்சிடும். இந்த சக்குங்கிறதும் இந்த ஆத்திங்கிறதும் ஹிந்தி. ஹிந்தி தெரிஞ்சாதான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஹிந்தி தெரிஞ்சு இது சமஸ்கிருதம். 3ஐயும் ஒண்ணு அடைச்சு ஒரு பொருள் தரும். அது கேட்க அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி மத்தாளம், மத்தாப்பு, பருப்பு கடையில மத்து, இப்படி எதை எடுத்தாலுமே மேடை, மாநாடு, மேடை, அதுக்கப்புறம் அம்மா, மாணவி, கல்வி, அரசியல், வணக்கம், பகுத்தறிவு, மாண்புமிகு, இருமாப்பு, கடவுள், நாம் தமிழர் கட்சி. கல்வி தமிழ் தானே. பிரிச்சிங்கன்னா என்னன்னு கேட்க சொல்ல தெரியாது. ஆனா பிரிச்சு உள்ள போனீங்கன்னா ஹிந்தி தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ்.